அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? அப்போ புணர்ச்சி பழகுதல் வேண்டா அப்படின்னா, அதாவது ரொம்ப ரொம்ப எமோஷனலாகி ஒரு பெருசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நட்புக்கு வந்து தொடர்பும் பழக்கமும் வந்து வேண்டியதில்லை. அப்பா அவங்கள டெய்லி போய் பார்த்து அவங்கக்கிட்ட ரொம்ப பெருசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும் அப்படின்னு சொன்னோம்மா, அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேம் வேவ் லென்த்தில் இருக்கோம். நம்ம மைண்ட் செட்டு ஒன்றா இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்னுமா. நட்பு என்கிற ஒரு உரிமையை தருமா. நம்ம ரெண்டு பேருக்கும் சேம் மைண்ட் செட் இருக்குப்பா, ஒரே மாதிரி நம்மளுடைய திங்கிங் இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்போது அதுதான் நட்பை வந்து பலப்படுத்தும், உரிமை தரும் அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.